சார் ரொம்பவே ஒரு மாரி ஃப்ரெண்ட்லியா அப்படிதான். இந்த நாள் வரைக்குமே அவரு சார், ஒரு டாக்டர், சீஃப் அந்த மாரியெல்லாம் நாங்க நெனச்சதே கிடையாது. ரொம்ப அந்த மாரி அவருமே எங்ககிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது. ரொம்ப ஒரு மாரி ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாரு. அப்படிதான் நடந்துப்பாரு. சின்னதுலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நிறைய எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தடவை தப்பு பண்ணாலும் திட்ட மாட்டாங்க, மூஞ்ச காமிக்க மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. விடுப்பா பார்த்துக்கலாம், விடுப்பா பார்த்துக்கலாம். இப்போ வந்து பேஷண்ட் வராங்கன்னா, பேஷண்ட்னு பார்க்க மாட்டாரு. அவங்க வீட்ல எப்படி இருக்காங்க, பேஷண்ட்டு நம்ம வீட்ல யாருனா ஒருத்தர் அடிபட்டுருச்சுன்னா எப்படி பார்ப்பாரோ, அதே மாரி தான் எல்லா பேஷண்ட்டையுமே பார்ப்பாரு. நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் நல்லாவே பார்த்து அனுப்புவாரு. நல்லா பேஷண்ட் ரொம்ப முடியாத பேஷண்ட்லாம் அமௌண்ட் பே பண்ண முடியல அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கூட ஃப்ரீயாகவே பார்த்து அனுப்புவார். நீங்கள் என்னோட ரொம்ப டஃப் டைமில் நீங்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ஸும் கொடுக்காம ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்கிட்ட மணி எதிர்பார்த்தப்போ நீங்கள் எனக்கு ஸ்டைஃபன் போட்டு என்னை பொசிஷனில் உட்கார வச்சு நீங்கள் என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தீங்க. அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் நான் அதை ரொம்ப காப்பாற்றிட்டு இருக்கேங்க. ஸ்டார்டிங்கில் வரப்போ எனக்கு எதுவுமே தெரியாது தான். ஆனால் சார் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஆர்த்தோ சார்னாலே எல்லாரும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஃப்ரீயாக இருந்து இவ்வளோ ஜாலியாக இருக்க சார் வந்து கிடைக்க மாட்டாங்க. மற்ற ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து சிஸ்டர்ஸ் அவ்வளோவா ஃப்ரெண்ட்லியாகவோ இல்லை ஒரு ஃப்ரீயாகவோ எதுவும் ஷேர் பண்ண முடியாது, பேச முடியாது. உங்ககிட்ட வந்து அப்படி இல்லை சார். எந்த விஷயமா இருந்தாலும் ஈவன் பர்சனலாக இருந்தால் கூட வந்து உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கப்புறமும் நாங்கள் இன்னும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் எஃபர்ட் போட்டு இந்த ஹாஸ்பிட்டலை வந்து பெருசாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போடுவோம். இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கும் நாங்கள் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம் சார். நான் ஓபி இன்சார்ஜாக இருக்கேன். இங்கே நான் இருந்தாக்கா இந்த ஓபி வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை ஓபி இன்சார்ஜாக சார் போட்டாங்க. அதுக்கான வேலையை நான் கரெக்டாக தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். சார் நீங்கள் எப்போவுமே இப்படியே சிரிச்சுக்கிட்டு என் கூட ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் சார். உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தையாக தான் இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே வருவேனா வரமாட்டேனான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் லைஃப் லாங் நான் உங்களை மறக்க மாட்டேன் சார். எனக்கு ஓபியில் தான் எனக்கு தெரியும், ஓடி எதுவும் தெரியாது. ஆனால் என்கிட்ட இருந்து இது நீ பண்ணால் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். என்ன நல்ல பேர் வாங்கினாலுமே அது எல்லாமே சரவணன் சாருக்கு தான். இங்கே பார்க்குற எல்லா பேஷண்ட்டுமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணமும் சரவணன் சார் தான். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே வந்தது எனக்கு ரொம்பவே அது ஒரு மாதிரி லக்கின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். யூ ஆர் ஜஸ்ட் அமேசிங் சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நீங்கள் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் ஆர் தி வே யூ எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ்லேருந்து ஒருத்தர் மனசு புண்படுத்தாமல் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பல தடவை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே சார். A very happy birthday again. ஹாப்பி பர்த்டே சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். ஹாப்பி பர்த்டே சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். ஹாப்பி பர்த்டே சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே.